இன்றைக்கி நாங்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை வச்சு லஞ்ச் டின்னருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது இன்றைக்கு ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு ரைஸ் குக்கரில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம். இதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5 கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துருக்கிறேன். ரம்பை இலை ஒரு 3 துண்டு சேர்த்துருக்கிறேன், நல்ல வாசனைக்காக. இப்போ இது கொஞ்சம் பொரிய விட்டதுக்கு அப்புறமாக பெரிய சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் மென்மையாக வதங்கினதுக்கு அப்புறமாக இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். 4 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்தாலே போதும். அதை நல்லா இடித்து சேர்த்துக்கொள்ளலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமாக பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா வதக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். பச்சை வாசனையெல்லாம் போய் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நான் ஒரு பாதி கேரட்டை இப்படி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நாங்கள் நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். நிறைய நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக சம்பா அரிசி நான் 2 கப் அளவுக்கு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த அரிசியோடவே நான் 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். அதையும் இந்த அரிசியோட சேர்த்து நாங்கள் இதை நல்லா கலந்து விட்டு கொள்ள போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்க்கும்போது இது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ருசியை கொடுக்கும். மிகவும் நல்ல சுவையான ஒரு ரைஸாக இது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க, தேவையண்டா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே கலந்ததுக்கு அப்புறமாக ரைஸ் குக்கரை மூடி நான் ஒரு 20 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லாவே வெந்து இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கூடவே பொரிச்ச வெங்காயம் நீங்கள் மேலே தூவிக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் மாசி வெங்காய சம்பலோடு இது சாப்பிடலாம், மிகவும் சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கு சிக்கன் கறியும் இதோட சர்வ் பண்ணுறேன். மிகவும் சுவையான இந்த ரைஸ் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.